இருக்குன்னு. என்ன ஆண்டி நீங்க கண்ணாடி தான் போட்டிருக்கீங்கல்ல, சுத்தமா கண்ணு தெரியலையா? அடி பாவி, என்ன பார்த்தா கண்ணு தெரியலன்னு சொல்ற? பேசுற நேரத்துல தொடர்ச்சியே முடிச்சிருக்கலாம். சீக்கிரமா வேலையை பாருங்க ஆண்டி. வேலை முடிச்சுட்டு வரவங்களுக்கு தான் சாப்பாடுன்னு அப்பா சொல்லியிருக்கிறாரு. ஞாபகம் இருக்குல்ல? வரட்டுமா? என்ன சொல்லிட்டு போறான்னு கேட்டியா ஸ்வேதா? எனக்கு என்ன காது மந்தமா? அவதான் கண்ணு தெரியலன்னு சொல்லிட்டு போறானா, நீ ஏன் ஸ்வேதா இப்படி பேசுற? பின் என்னடி, நானே எரிச்சல் இருக்கும்போது நீ வேற எக்ஸ்ட்ராவா கடுப்பேத்திட்டு இருக்க. இல்ல ஸ்வேதா, இந்த வீட்டுக்குள்ள நீ அதிகாரம் பண்ணுவ, அத பாத்துக்கிட்டு சந்தோஷமா இருக்கலாம்னு நினைச்சா கடைசியில உன்னே ஒட்டடை அடிக்க விட்டுட்டு இந்த குட்டி பிசாசெல்லாம் அதிகாரம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு. இதெல்லாம் என்னன்னு சொல்றது? இதெல்லாம் எத்தனை நாளைக்கு மாறிடுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் பாத்துக்கிறேன். ஏய் உத்தரகுட்டி, நீங்க என்ன இந்த பக்கத்துல இருந்து வரீங்க? அப்பா, எல்லாரும் ஒழுங்கா ஒட்டடை அடிக்கிறாங்களான்னு செக் பண்ணிட்டு வந்தேன். செக்கிங் எல்லாம் கரெக்டா பண்றாங்களா? இப்போ வெண்ணிலா சித்திக்கு நம்ம ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க போறோம். என்ன சர்ப்ரைஸ்? சஸ்பென்ஸ். வெண்ணிலா, வாங்க வாங்க. என்ன முத்து மாமா? ருத்ராக்குட்டி, சொல்லிடலாமா? வெண்ணிலா, உனக்கு ஒரு பொருள் கொடுக்கறதுக்காக நான் அதை மறைச்சு வச்சிருக்கேன். உன் சின்ன வயசு ஞாபகார்த்தமா அதை நான் ரொம்ப நாளா பத்திரமா பாதுகாத்து அப்படியே மனசுல சுமந்து வச்சிருக்கேன். அது என்னன்னு சொல்லு பார்க்கலாம். என் வளையல மாமா. வளையலாம். வளையலாம் இல்ல, வேற. அப்ப நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாண்டுமே அந்த சமையல் செட்டு தானே? ஏய், சமையல் செட்டா? அதை வச்சு நான் என்ன பண்ணுவேன்? சமைக்க போறேனா? எப்ப பார்த்தாலும் சமையலையே இருக்கும் உன் ஞாபகம். வேற வேற என்ன மாமா? பாவாடை சட்டையா? பாவாடை சட்டை இல்ல. என்ன முத்து மாமா இது? என்னால கண்டுபிடிக்கவே முடியல. அப்ப ரிப்பனா? கரெக்டா சொல்றத நினைச்சு தப்பா சொல்லிட்டியே. என்ன முத்து மாமா, நீயே சொல்லு. சொல்லணுமா? சொல்லிடலாமா? சரி, நீ உட்காரு. உட்கார வெண்ணிலா. நீங்க உட்காருங்க. ருத்ராக்குட்டி, பரிசை கொடுத்துடலாமா? கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3. நீதான்
நீயும் நானும் தான். ருத்ரா பாத்தியா மாமா என்ன எப்படி தூக்கிட்டு இருக்காருன்னு? வெண்ணிலா சந்தோஷமா இருக்கா? ஒண்ணு பண்ணுவோம், இதுல இருந்து உன் போட்டோ எடுத்து ருத்ரா குட்டி போட்டோ எடுத்து பெருசு பண்ணி மாட்டுவோமா? என்ன மாமா இந்த போட்டோவெல்லாம் வச்சிருக்க? ஐயோ, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு. அப்பா பாருங்க, அத்தை பாருங்க. வெக்கமா இருக்கும். எனக்கு கடுப்பு புடுங்கி திங்குது. இந்த போட்டோ ஞாபகம் இருக்கா? நம்ம தோட்டத்துல பம்பு செட் இருக்கும். வெண்ணில என்ன தெரியுமா பண்ணுவா? தண்ணி எப்போதும் கட்டியில உள்ள குதிச்சிருவா. எங்க போய் விழுந்துரோடன்னு பயந்து நான் உள்ள போய் அப்படியே புடிச்சுப்பேன். அப்ப எடுத்த போட்டோ. முத்து மாமா, உனக்கு இது ஞாபகம் இருக்கா? மாமா பைக் வாங்கினப்ப நாம 2 பேரும் எடுத்தோம்ல. எனக்கு ஞாபகம் இருக்கு, உனக்கு இருக்கா? சித்தி, அடுத்த போட்டோ மாத்து மாத்து. மாமா, உனக்கு இந்த பந்து ஞாபகம் இருக்கா? என் கூட சண்டை போட்டுட்டு அதுக்கப்புறமா என்ன சமாதானப்படுத்துறதுக்காக நீ வாங்கி கொடுத்த பந்து. இங்க ஏதோ புகையிற மாதிரி இருக்குல்ல? ஐயோ, ஏதாவது அடுப்புல தீதா? ஐயோ அண்ணி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை பாருங்க. இங்க யாருக்கும் நடக்கிறதெல்லாம் பிடிக்காம கொஞ்சம் லைட்டா புகையிற மாதிரி இருக்கு. வெண்ணிலா பொறுமையா நிதானமா எல்லாத்தையும் பாரு. ருத்ரா கிட்ட எல்லா கதையும் சொல்லு, சரியா? நான் வந்துடுறேன். வா சித்தி, நம்ம பார்க்கலாம். மேல இருந்து ஒற்றை குச்சி தெரியாம விழுந்துருச்சு. ஐயோ வேணாம், என் காலை பிடிக்காதீங்க மாமா. விடு வெண்ணிலா. ரத்தம் வருது. இரு வெண்ணிலா. ஐயோ ஒண்ணும் இல்ல மாமா, விடுங்க. என்ன வெண்ணிலா, அடிபட்டு என்ன? எங்க வெளியில போற? என்ன வெண்ணிலா அது? நீ வா வெண்ணிலா, நம்ம உடனே ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அதெல்லாம் ஒண்ணும் வேணாம் மாமா. என்ன முத்து மாமா இதுக்கு போய் பதற? மஞ்சள் உப்ப வச்சா சரியா போயிடும். கொஞ்ச நேரத்துல சரியாயிடும். அக்கா பால் பொங்கிருச்சா? பொங்கிடுச்சு வெண்ணிலா. ருத்ரா குட்டி வா, சாப்பாடு ஊட்டி விடுற.
இல்லனா நீ சாப்பிடாமலே ஏமாத்துவ. வா. ஐயோ மாமா, பாத்து வரது இல்லையா முத்து மாமா? முள்ளு குத்திருச்சு. ஒண்ணு இல்லம்மா, முள்ளு குத்திருச்சு. இரு. நீங்களா இவ்வளவு பதட்டமா பார்த்துட்டு இருக்கீங்க? வெண்ணிலா எங்க இருந்து வந்தா, எப்படி வந்தா, எப்படி இவ்வளவு சீக்கிரம் வந்தான்னு யோசிக்கிறீங்களா? அதான் வெண்ணிலா. வெண்ணிலா, நீ இங்க இருக்க வேண்டிய ஆளே இல்ல. நீ மட்டும் இந்திய ராணுவத்துல இருந்தன்னு வச்சுக்கோயேன், எதிரிங்களுக்கு தெரியாம மறைஞ்சு நின்று அவங்கள தாக்கி அவங்க மொத்தமா இல்லாம பண்ணிடுவேன். போ முத்து மாமா, எப்ப பார்த்தாலும் உனக்கு விளையாட்டு தான். நீ முதல்ல உட்காரு. அம்மா, உன் காலை காட்டு. காலை விடு வெண்ணிலா. என்ன பண்ற? ரத்தம் வருது, பாத்தியா முத்து மாமா? ஒத்துன முள்ளு எடுத்தா ரத்தம் வரமா பாலமா வரும். நீ கிண்டல் பண்றதை நிறுத்து. என்ன பண்ணிட்டு இருக்க நீ? ஐயோ, ஏய் வெண்ணிலா, நல்ல தாவணி, அதை போய் கிழிச்சிட்டு இருக்க பாரு. உனக்கு கட்டு போடுறதை விட தாவணி முக்கியமா? பேசாம இரு முத்து மாமா. தாவணி போச்சுன்னா வாங்கிக்கலாம், ஆனா கால் போச்சுன்னா வாங்க முடியுமா? ஏது இந்த முள்ளு குத்தி கால் போயிடுமா? உனக்கு புரியாது. உடம்புள்ளா இருந்துச்சுன்னா காலே சீழ் பிடிச்சி பெரிய பிரச்சனை ஆயிடும். நீ பேசாம இரு. சபா. இங்க பாரு முத்து மாமா, 3 நாளைக்கு நீ எந்த வேலைக்கும் போக வேண்டாம். சாப்பிட்டு வீட்லயே ரெஸ்ட் எடு. என்ன என்ன முள்ளு குத்துறதுக்கு 3 நாளைக்கு வேலைக்கு போவோம், வீட்டுல சாப்பிட்டு தூங்கணுமா? இந்த மாதிரி வெளியில இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி சொல்லிட்டேன். உனக்கெல்லாம் எதுவும் தெரியாது. நான் சொல்றதை கேளு. எந்திரி, வா போலாம். இருமா இருமா இரு, நான் புடிச்சுக்கிறேன். எதுக்கு முள்ளு தானமா குத்திருக்கு? நீ என்ன நீ? முத்தரசையா குடுத்து வச்சவரு முள்ளு குத்துனதுக்கே தாவணியை கிழிச்சு கட்டு போட்டு 3 நாளைக்கு லீவ் போட சொல்றா வெண்ணிலா. ஹே, சும்மா கண்ணு வைக்காத. இப்ப எடுத்து போட்ட முள்ள கீழே தான் கிடக்கு. எடுத்து கண்ணை குத்திடுவா பாத்துக்கோ. என்ன இவ்வளவு கோவம்? ஏன் இவ்வளவு ஆவேசம்? தப்பு. சுமாரு. மாமா, என் தோலை புடிச்சு நட. வலிக்குதா? வெண்ணிலா, ஒண்ணுல நானே வந்துருவேன். குண்டடி பட்ட மாதிரிலாம் பண்றத முள்ளுதான் குத்திருக்கு. விடு. தோலை புடிச்சுக்கோ. ஐயோ வேணா வெண்ணிலா, ஒண்ணு மேல முள்ளு தானே குத்திருக்கு. எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்க. நீ வா போலாம். நீ வா முத்து மாமா. வெண்ணிலா வெண்ணிலா வேணா வெண்ணிலா, எல்லாம் வேடிக்கை பார்த்துருக்க. ஒண்ணு இல்லன்னு சொல்ற. கையை விடு வெண்ணிலா. அட, சும்மா வா மாமா. வெண்ணிலா, வெக்கப்பட வேண்டிய நானே பேசாம வரேன். உனக்கு என்ன வெக்கம்? நீ வா முத்து மாமா. சொல்லு வெண்ணிலா. கொஞ்ச நேரத்துல குப்பை வண்டி வந்துரும். அந்த கவர் எல்லாம் எடுத்துட்டு போயிடுங்க. சரி வெண்ணிலா. சிவகாமி அக்கா. என்ன வெண்ணிலா? நாளைக்கு ஆளுங்க வந்தாங்கன்னா பின்னாடி கை கழுவுறதுக்கு தண்ணி வேணும். அதை எடுத்து வச்சிருங்க. சரிம்மா. அந்த குடம்லாம் விலக்கி வச்சிருக்கான்னு பாருங்க. சரி வெண்ணிலா.
இவளுக்கெல்லாம் ஒட்டட கம்ப தவற விட்டது பத்தாது. நல்லா இரும்பு கம்பிய தலை மேல போட்டிருக்கணும். அப்பதான் ஒரேடியா போய் சேர்ந்திருக்கும். என்னோட பிரச்சனையும் மொத்தமா முடிஞ்சிருக்கும். அங்க பாருங்களேன், புதுசா வந்த சொந்தம் ரொம்ப இனிக்குது. பழைய சொந்தம் எல்லாம் ரொம்ப கசக்குது போல இருக்கு. அப்படியே அவ கால அடிபட்டு அதுக்கும் இதுக்கும் போறானா, அவளை பார்த்துக்கிட்டே முத்தரச மாமா உருகிட்டுல இருக்காரா? எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமா ஆப்ப வைக்கிறேன். இப்ப ஐஸ் கட்டி மாதிரி உருகுறாரு. இனிமே அவளை பார்த்தாலே வெந்நீர் மாதிரி கொதிக்க வைக்கிறேன். அதான் வேலை. அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் அவளுக்கு தெரியும் ஏண்டா இப்படி பண்ணணும்னு நினைச்சு நினைச்சு வருத்தப்படுவா. அது மாதிரி நான் பண்றேன்டி. ஸ்வேதா பாத்துடி, விரலாவது மிஞ்சட்டும். ஏய், நான் வெறுப்புல கடிக்கல, யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். நீ என்ன யோசிச்சாலும் சரி, இங்க நடக்கிறதெல்லாம் பாக்கும்போது எனக்கு ஏதோ சரியில்லைன்னு தான் தோணுது. என்ன பொறுத்த வரைக்கும் இப்பதான் சரியா இருக்கும்னு தோணுது. ஏன் தெரியுமா? முத்தரச மாமா இவ்வளவு நாளா இந்த வீட்டை பிரிஞ்சு விலகி இருந்திருக்காரு. ருத்ரா அவரோட பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்பதான் அவளை முதல்ல பாக்குறாரு. அப்படி இருக்கும்போது அந்த புது சொந்தத்தை உறவு கொண்டாடி சீராட்டி பாராட்டி எல்லாம் பண்ணுவார்னு எனக்கும் தெரியும். ஆனா அதை எப்படி வெட்டி விடுறதுன்னு மட்டும்தான் இப்போ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இல்ல ஸ்வேதா, நீ என்னதான் நம்பிக்கையோட இருந்தாலும் இந்த வீட்ல இருக்க உரிமை உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகிட்டு இருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். நீ வேணும்னா அப்படி நினைக்கலாம். அப்படியெல்லாம் நான் நம்பிக்கை தளர விட்டனா இந்த இடத்துல இருக்கவே முடியாது. ஏன்னா மோசமான சூழ்நிலையெல்லாம் சந்திச்சு அதுல இருந்து மீண்டு வந்தவனா. இன்னைக்கு அந்த வெண்ணிலாவை பார்த்த உடனே மாமாவுக்கு புதுசா பாசம் பொத்துக்கிட்டு கொட்டுது. ஆனா இதே வெண்ணிலாவை நான் வீட்டை விட்டு அனுப்பிச்சப்ப கூட மாமா வேடிக்கை பார்த்த நாட்கள் எவ்வளவோ இருந்திருக்கு. எல்லாமே நல்லதுக்குன்னு நினைக்கிறது தான் என்னோட மென்டாலிட்டி. அதனால நீங்க தேவையில்லாம பயந்து அந்த பயத்தை எனக்குள்ள திணிக்கிறதுக்கு நினைச்சீங்கன்னா நீங்க தோத்துதான் போவீங்க. ஏன்னா நான் பயப்படுறதுக்கு பிறந்தவ இல்ல, ஜெயிக்கிறதுக்கு பிறந்தவ. நாளைக்கு மட்டும் அந்த ஃபங்க்ஷன் நடந்து முடியட்டும். அதுக்கப்புறம் பாருங்க ஏன் ஆட்டத்தை ஆரம்பிக்கிறேன். மெல்ல மெல்ல இந்த வீடு முழுசையும் ஏன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்து அதுக்கப்புறம் நான் நினைச்சதை செஞ்சு காட்டுவேன். அதுக்கு என்ன செய்யணுமோ அதை கண்டிப்பா செய்வேன்.